புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை அழுதா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தூக்கிக்கிட்டு சமாதானம் பண்ணுவோமா? அதோட பேசுவோமா? இல்ல நம்மளோட கை தானாக போகும் இடம் மொபைல், இதோ கார்ட்டூன் பாரு கொடுத்துடுவோம். அந்த குழந்தை உடனே அமைதியா ஆகிடும். அந்த நிமிஷம் நமக்கு ஒரு பெரிய நிம்மதி, சும்மா ஆயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பழக்கத்தை உருவாக்குறோம். அது சாதாரண பழக்கம் இல்ல, ஒரு அடிமை. முதலில் 5 நிமிஷம், பிறகு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் குழந்தை சாப்பிடணும்னா மொபைல் வேணும், தூங்கணும்னா மொபைல் வேணும், அழுகை நிறுத்தணும்னா மொபைல் வேணும். அதாவது அந்த குழந்தையின் வாழ்க்கையில் மொபைல் ஒரு ஆப்ஷன் இல்ல, ஒரு தேவையாக மாறிடும். இதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, இது ஒரு குழந்தையின் மூளை வேகமா வளர்ற நேரம். அந்த நேரத்துல அது கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அம்மா முகம் பார்த்து சிரிக்கணும், அப்பா குரல் கேட்டா திரும்பி பார்க்கணும், சுற்றுல உள்ள உலகத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு திரைக்கு முன்னாடி உட்கார வைக்கிறோம். அந்த திரை, அதுல வரும் நிறங்கள், அதுல வரும் சத்தங்கள், அது ஒரு குழந்தையின் மூளை மீது அதிகமாக தாக்கம் செய்கிறது. அதனாலதான் இப்போ பல குழந்தைகள் லேட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க, கவனம் குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இது எல்லாம் சின்ன விஷயம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. மற்றொரு பெரிய பிரச்சனை, குழந்தை அழுதா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது பசி இருக்கலாம், அது சோர்வு இருக்கலாம், அல்லது அது அன்பு தேடலாம். ஆனா நாம என்ன செய்கிறோம்? அந்த உணர்ச்சியை புரிஞ்சிக்காம மொபைல் கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்றோம். இதனால அந்த குழந்தை ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கொள்ள மாட்டேங்குது, எப்படி உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணணும். பின்னாளில் அது உடனடி சாட்டிஸ்பாக்சன் மட்டும் தேடும், சிறிய விஷயத்துக்கே கோபப்படும், நிம்மதியா இருக்க தெரியாது. இதோட கூட மொபைல் யூஸ் உடம்புக்கும் பாதிப்பு தான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? முன்னாடி குழந்தைகள் வெளியே ஓடி விளையாடும், இப்போ ஒரு சோஃபால உட்கார்ந்து ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதனால கண் பாதிப்பு, தூக்க குறைவு, உடல் இயக்கம் குறைவு. அதாவது ஒரு குழந்தையின் இயல்பான வளர்ச்சி ஸ்லோ ஆயிடும். இப்போ ஒரு கேள்வி, நம்ம குழந்தைக்கு மொபைல் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? நமக்கு சுலபம், நமக்கு நிம்மதி. ஆனா அந்த சுலபத்துக்கு விலை என்ன? குழந்தையின் எதிர்காலம். இது கொஞ்சம் கடினமா தோணலாம், ஆனா இது உண்மை. ஒரு நாள் நீங்க அந்த மொபைலை எடுத்தா அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும்? அழும், கத்தும், கோபப்படும். ஏன் தெரியுமா? அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு அடிக்ஷன். அதனாலதான் நாம இப்பவே கவனிக்கணும். குழந்தைக்கு தேவையானது மொபைல் இல்ல, உங்கள் நேரம், உங்கள் குரல், உங்கள் அன்பு. அவங்களோட உட்காருங்க, பேசுங்க, கதைகள் சொல்லுங்க, வெளியே கொண்டு போய் விளையாட விடுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த கஷ்டம் ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு வழிவைக்கும். இறுதியாக ஒரு விஷயம் மட்டும், 5 நிமிஷம் அமைதி வேண்டுமா அல்லது ஒரு நல்ல குழந்தையின் வாழ்க்கையா? அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பெற்றோரும் இதை தெரிஞ்சுக்கணும்.